career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. பினாமியால தான் நான் வந்து இவ்வளவு பெருசா வந்திருக்கேனுங்களா. அந்த பினாமியோட வீடை பாருங்க, வாங்க. படியெல்லாம் பூசுல பாருங்க. இங்க இது கூட வக்கில தான் சுத்தி நிற்கிறேன். பினாமியா இந்த ஒரு செங்கலும் என்னோட உழைப்பு. 29 வயசு தான் ஆகுது. இதான் என்ன சொன்ன மம்மி பேரு, அதை இதுல சொல்லு. இப்ப மாத்திரேன், எல்லாத்துலயும் மாத்திரேன். இல்ல எல்லாத்துலயும் மோனிஷா மோனிஷான்னு போட்டுருக்காங்களா? அம்மா பேர் போட்டுருக்காங்களா? மாத்த சொல்லலையா பாட்ட நீ? ஏன் மாத்த கேளு. ஏன் எனக்கு மம்மி தான் எனக்கு உயிர், அதுக்கப்புறம் தான் நீங்க. எங்க அம்மா இது வரைக்கும் நான் காலையிலே வந்து ஆசீர்வாதம் வாங்கல. இந்த வீடியோ பாரு ஆசீர்வாதம் ஒன்று. எங்கள் அம்மா அதிகமாக சொல்லாங்க, அடுத்தவங்களுக்கு பசின்னா கொடுக்கணும், பார்க்கணும், ஒரு தீமையாக போகக்கூடாது, நன்மை தான் செய்யணும் அப்படின்வாங்க. அந்த நன்மை தான் ஒன்றுமே கிடையாது. நம்ம மனசு சுத்தமாக இருக்கிறோன்னு சொல்லி கடவுள் அறிந்தார். எனக்கு வந்துட்டு அண்ணன் வந்துட்டு இன்னொரு விஷயம் சொன்னாரு. எனக்கு வந்துட்டு என்னோட ஒய்ஃப் தான் வந்து என்னுடைய அம்மா, அப்பா, அக்கா எல்லாமே அவர் தான். எங்கள் வீட்டில் எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. இது வரைக்கும் எனக்கு என்ன தேவையோ நான் கேட்கறதுக்கு முன்னாடியே செஞ்சுருவேன். அதனால எனக்கு பெஸ்ட் பார்ட்னர்னா இவங்க மட்டும்தான். இப்போ வரைக்குமே எங்கள் 2 பேருக்குமே எதை நினைச்சும் பயம் கிடையாது. நம்ம பார்த்துக்கலாம், போயிடலாம், முன்னேறி போகலாம், அவ்வளோதான். அந்த கொக்கிக்கு மறைவன் தான் என் அன்பு தம்பி. வார்த்தையால சொல்ல முடியாது, அந்த வார்த்தையை வந்து நான் காட்டுறேன். கண்டிப்பா சும்மா கேமராக நான் உழல, உண்மையாலே சொல்றேன். என் தம்பி அவன். ஏதோ பினாமியால தான் நான் வந்து இவ்வளவு பெருசா வந்திருக்கேனுங்களா. அந்த பினாமியோட வீடை பாருங்க, வாங்க போலாம். எப்படி இருக்கு பாத்தீங்களா? வாங்க. என்ன படியெல்லாம் பூசுல பாருங்க. இங்க இது கூட வக்கில தான் சுத்தி நிற்கிறேன். பினாமியா மக்களே, இதான் நான் கட்டின வீடு. இந்த ஒரு செங்கலும் என்னோட உழைப்பு. 29 வயசு தான் ஆகுது. இப்போ அதுவும் இன்னும் 4 நாள் ஆக போகுது. என்னோட வீடை பாருங்க. இது எல்லாமே 29 வயசுக்காரன் கட்டி 7 வயசு குழந்தை இருக்குது, எல்லாம் இருக்குது. டோரு கூட சரியா இல்லைங்க பாருங்க. வந்து பாருங்க, வாங்க. இத பாருங்க, உடஞ்சி இருக்கு பாருங்க. இது கவர் வச்சிருக்கு பாத்தீங்களா? அதை எடுத்து காட்டக்கூடாது பாத்தீங்களா? வீடு எதுக்கு கட்டலன்னா, ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ்ல போடலாம். ஏன்னா இது வந்து நம்ம வீடு வந்து 20 வயசுல வந்து 21 வயசுல வீடு கட்டணும். கல்யாணமா அப்ப ஆச்சு, வீடும் அப்ப கட்டணும். அதுக்கப்புறம் வீடு இருக்கு. இந்த வீடு போறோம் ப்ரோ. இதை பாருங்க, ஒரு பெட்ரூம். இதை பாருங்க, ஒரு பெட்ரூமு, ஒரு பாத்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு. இது போதும் எனக்கு வீடு. இதுவே எனக்கு வந்து மாளிகை தான். ஏன் மாளிகை? யாரோட பினாமியும் கிடையாது, எங்க அப்பா சொத்தம் கிடையாது, எங்க அம்மா சொத்தம் கிடையாது. நான் கட்டின வீடு. ஒரு செங்கலும் நான் கட்டின என்னோட உழைப்பு, என்னோட வேர்வை செஞ்சு நான் உழைச்சது. அதனால இந்த வீடு எனக்கு மாளிகை தான். இதை காட்டுறதுக்கும் எனக்கு வந்து பெருசா இல்லை. 2000 ரூபா வச்சு கடை ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு பெருசா வீடு. என்னோட கிச்சன் பாத்தீங்களா? பார்த்தோம். எவ்வளவு பெருசா கட்டி வச்சிருக்கேன். அதுவும் ஒரு குண்டூசின்னு கூட ஏன் பணம் தான். அவங்க வெறும் லேண்டு தான் கொடுத்தாங்க. அவ்வளவு பில் பண்ணி வச்சுங்க. வீடு எனக்கு கட்ட தெரியாதா? அது வேணாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல எதை பண்ணா எது கரெக்டா இருக்குமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். பிசினஸ்ல போட்டுட்டு இருக்கேன். அதை தாண்டி வந்துட்டு ஒருத்தவங்க வந்து இந்த வீடா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு காரா இருக்கட்டும், இல்ல அவங்க யூஸ் பண்ற பேனாவா இருக்கட்டும், எமோஷனலா சென்டிமெண்டா சிலதெல்லாம் வச்சிருப்பாங்க. நான் இங்க இருந்தா வந்திருக்கேன், அந்த மாதிரி இந்த வீடுக்கு ஏதாவது ஒரு எமோஷன் இருக்குதா? நிறைய பேர் அட்வைஸ், ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துட்டீங்க, ஏன் இந்த வீட்டுல இருக்கீங்க? எனக்கு உடம்பு சரியாம இருந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடு பார்த்துட்டு, ஓ அப்பு வீடு பயங்கரமா இருக்கும், ஆடி கார் நிற்கும், பென்ஸ் கார் நிற்கும், அந்த கார் நிற்கும்ட்டு வந்து பார்த்தாங்க. நான் கீழே அடி பார்த்தாங்க லிங்கி கட்டின்னு. அவன் பக்கு நைட்டு, நான் இப்படி நான் எப்படியோ நினைச்சு வந்தேன். இந்தாம்பா நான் ஒரிஜினாலிட்டியா இருப்பேன்ப்பா எப்பவுமே. அதனால அந்த கார் எதுக்குன்னா பிஸ்னஸ். எல்லாருமே வீடை பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? நம்ம ஒரு பிஸ்னஸாக போகிறோம்னா நம்ம பிஸ்னஸை கரெக்டாக பண்ணுறோம்.
அதை நம்ம கரெக்டா காட்டணும்னா காரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த பாருங்க இந்த செருப்பு 3000 ரூபாய் செருப்பு. இந்த பாருங்க இந்த செருப்பு இது ஒரு 2000 ரூபாய் செருப்பு. இது வந்து 8000 ரூபாய் செருப்பு. இது பாத்தீங்களா, இது 8000 ரூபாய் செருப்பு. எங்க அது இதோ எங்க ஒய்ஃபுக்கு இது வந்து என் ஒய்ஃபோட செருப்பு. இது 2500 ரூபாய். இது ஓகேங்களா. அப்புறம் வந்து இந்த வீட்டுக்குள்ள பூனை எல்லாம் குட்டி போட்டிருக்கு. ஆமா அந்த அம்மா அவங்க பொண்ணா? பொண்ணு. மொட்டை அடிச்சிட்டேன். ஓ சம்மர் கட்டிங் வெயில். வசந்தியா? பேர் என்ன? சமீக்ஷா. சமீக்ஷா. ஓகே. என் பொண்ணு செம்ம அழகா இருப்பா. போட்டோல பாருங்க மொட்டை அடிச்சிட்டு என்னாலே பாக்க சைக்கிள். நீ கிளம்பி உள்ள போ. இந்த அம்மா தான். இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. நீ தானே என்ன சொன்ன மம்மி பேரு? அதை இதுல சொல்லு. இப்ப மாத்திரேன், எல்லாத்துலயும் மாத்திரேன். எல்லாம் எல்லாத்துலயும் மோனிஷா மோனிஷான்னு போட்டிருக்காங்களா? அம்மா பேர் போட்டிருக்காங்களா? மாத்த சொல்லலையா அப்பாட்ட நீ? ஏன் மாத்த? கேளு. ஏன் எனக்கு மம்மி தான் எனக்கு உயிர், அதுக்கப்புறம் தான் நீங்க. நீ சொல்லணும்ல என்ன. நீ அப்ப நான் தானே அவனுக்கு குழந்தை. இப்ப இன்னைக்கு ஒரு வண்டி வாங்க போறேன் தெரியுமா மக்களே? நம்ம சொல்லல, இன்னைக்கு ஒரு வண்டி வாங்க போறேன் டாடா ஏசி. அதுல உன் பேர் போடவா? இல்ல நீங்க அந்த கார்ல தான் என் பேர் போடணும். டாக்ஸில எல்லாம் வேண்டாம். போட்டுருவாரு அண்ணன் போட்டுருவாரு. நான் போட மாட்டேன். என் மனைவி தான் எனக்கு தெய்வம். குழந்தையும் தெய்வம் ஒண்ணுவாங்கங்களே, எனக்கு என் குழந்தை வந்து என் மனைவி தான். அதனால நீங்க எல்லாம் கிடையாது போங்க. பாவனே குழந்தை. இல்ல அந்த அம்மாக்கு BMW கார்ல போடுறேன் சரியா? அழுவா போட்டுருவாங்க. ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் காரே வாங்கல, நீங்க டாடா ஏசி தான் வாங்குறீங்க. இன்னைக்கு டாடா ஏசி வாங்க போறேன். அது வாங்க போறீங்களா அடுத்தது? டாடா ஏசி இப்போ முடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா அங்க தான் போயிட்டு வரிசையா வந்துகிட்டே இருக்கே அடுக்க. அவ்வளவுதான். நம்மளுக்கு வீடு முக்கியம் இல்ல பிரதர். இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, இங்க இருக்கிற பொருள் எல்லாமே என்னோட உழைப்பு. யாரும் அங்க இருந்து எங்க மாமியார் வீட்டுல இருந்து கொடுக்கல, யார் இதுலயும் கொடுக்கல. அந்த டிவி இப்பதான் வாங்கி கொடுத்தேன் பாப்பாக்கு டிவி பார்க்கணும் அப்படின்னு. பாத்தீங்கன்னா தெரியும், உள்ள கூட பாருங்க, என்ன ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஃபுல்லா பாருங்க அப்போ வீடு எப்படி இருக்குதுன்னு. எனக்கு இந்த வீடெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு அண்ணாமலை அந்த கதை தான் ஞாபகம் வருது. வாங்க, நான் வந்து ஆக்சுவலா உள்ள வந்துட்டு நான் இங்க இருக்கவே மாட்டேன். ஸ்ட்ரைட்டா இங்க வருவேன். இங்க வாங்க, இத பாருங்க. ஸ்ட்ரைட்டா வந்தேன்னா எங்களுக்கு இந்த ஏசி கிளீன் பண்ணுறது டைம் இல்லை. இங்க வாங்க, 24/7 இது ஏசி ஓடிட்டே இருக்கும் நான் உள்ள இருந்தேன்னா. அவ்வளவுதான். ஏன்னா இந்த ஓட்டு வீட்டுக்கு வந்து ஏசி இல்லைன்னா முடியாது. கரண்ட் பில்லே எவ்வளவு தரமா கட்டுறோம்? 10,000 15,000 கட்டுவோம் 24/7. ஏன்னா போதும், இந்த வீடு போதும். ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் பண்ணி கொஞ்சம் சம்பாரிச்சு கட்டுவோம். எங்க 29 வயசு தாங்க ஆகுது. இதுலயே ஒரு வீடு கட்டியிருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கு பைக் கிஃப்ட் பண்ணியிருக்கேன். என் கல்யாணம் பண்ணியிருக்கேன். என் குழந்தை பிறந்தநாள் பண்ணியிருக்கேன் கிராண்டா. இவ்வளோ விஷயம் நான் வந்து பண்ணியிருக்கேன். எங்கள் ஒய்ஃபு கிட்டத்தட்ட 7 வருஷத்துல 5 பைக் மாற்றி கொடுத்துருக்கேன். 1 இயர் ஒரு வண்டி அவ்வளோதான் மாற்று. 5 பைக்கு பைக் யூஸ் அவ்வளோதான் ப்ரோ. 1 இயர் தான். இப்பெல்லாம் வர வண்டி எல்லாம் குவாலிட்டியே இல்லைல்ல. இதோட வந்து இப்போ ஒரு 2 டாடா ஏசி 2 கார் இருக்குது நம்ம கிட்ட. நம்ம டிரைவரா இருந்தோம், இன்னைக்கு 5 பைக் மாத்தியாச்சு. நீங்க அந்த ஒரு இடத்துல டிரைவரா வேலை பார்த்திருப்பீங்கல்ல, டிரைவரா வேலை படுத்துறது வந்து இந்த காரை கொண்டு போய் காட்டி இருந்திருப்பீங்க. ஆமா. எவ்வளவு அவரு என்ன சொன்னாரு? பரவாயில்ல, அது அவங்க பெருமையா சொல்லியிருக்காங்க. அவங்க வேலை பையன் வந்துட்டான் டிரைவர், நம்ம கிட்ட வேலை செஞ்ச பையன் தான், நீ பாரு எவ்வளவு கத்தாண்டு அவங்க இப்ப இருக்கிற டிரைவர் கிட்ட பூஸ்டப் பண்ணிட்டு இருக்காங்க. என் கூட இந்த பையன் எப்படி தெளிவா இருக்கான் பாரு அப்படின்னு காரை காட்டும்போது அவங்க காரை பத்தி பெருமையா சொல்லி வேற லெவல்ல. என் கூட நான் வேலை செஞ்ச எல்லா ஓனருமே சூப்பர் தான். எல்லாருமே பாராட்டிட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்குமே. யாரும் தப்பாலாம் இல்லை. எல்லாருமே நம்மளுக்கு அன்னில இருந்து யாரையுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ப்ரோ. அன்னில இருந்து இன்ன வரைக்குமே உங்க கூட பழகிறேன்னா உங்க கிட்ட 4 விஷயம் கத்துப்பேன். எல்லாருக்கிட்டையும் கத்துக்கிட்டு அப்படியே அவங்களுக்கும் அந்த நன்றினா என்னன்றது, நான் நன்றி விசுவாசமா இருக்கிறதுனால தான் எனக்கு எல்லாருமே கூட இப்ப இருக்கிறவங்க நன்றி விசுவாசமா இருக்காங்க. கண்டிப்பா, நிச்சயமா. இதை பாருங்க, இவங்க தான் அம்மா. இப்ப நீங்க இவா இவங்க தான் இரு இங்க பழகா சொல்லு. இது என்ன நீ கேமரால ஏன் பயப்படுறீங்களா? இங்க பாரு, இவங்க தான் எங்களோட மம்மி, அயன் லேடி. எங்களை வளர்த்து சிங்கிள் மேன் ஆர்மியா எப்படி சொல்றது, நிறைய பேர் ஒரு புருஷன் இல்லைன்னா தப்பான வழியில போறதுக்கு நிறைய எண்ணங்கள் இருக்குது. எங்க அம்மா வந்து அந்த மாதிரி இல்லாம எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து காப்பாத்தி இன்ன வரைக்கும் எங்க அம்மா தான் ஒண்ணு. இப்போ எனக்கு எங்க அம்மாண்ட பிடிக்காது, என் மேல பாசத்தை அன்பா காட்ட மாட்டேங்குது. ஏன்னா கேட்டா நீ தெளிவாகிறனா எங்க அண்ணன் மேல பாசமாக்குறாங்க. என் மேல வந்து அன்பா இருக்க மாட்டேங்குது. எங்க அம்மா அன்பா இருந்தா நல்லா இருக்கும், நான் இன்னும் சந்தோஷமா இருப்பேன். எங்க அம்மா இது வரைக்கும் நான் காலையிலே வந்து ஆசீர்வாதம் வாங்கல. இந்த வீடியோ ஆசீர்வாதம் ஒண்ணு, உன்னாலதான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம். அதே மாதிரி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைச்சதுனால
அதுவும் நல்லா என்னை பார்த்துக்குது. நீ கவலைப்படாத, உன்னை பார்த்துக்கிறேன். என் மேல கொஞ்சம் அன்பா இரு, பாசமா இரு. நீ அதெல்லாம் பேசுதா இவ்வளவு தூரம் வந்து வளர்ந்துருக்காருல்ல, ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து இப்ப வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காரு. உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு இந்த விஷயம்? அது கடலுடைய கிருபை தான்பா. ஆ. அன்னைக்கு ஜபந்தான் செய்கிற தொழில் கடத்தெல்லாம் தொண்டி பையில போடாத அளவுக்கு கடலாத இருக்கணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு வாரமும் ஜெபம் பண்ணுறது. அதுதான் ஆண்டவர் தான். ஆண்டவர் இல்லாத இல்லை. நீங்க ஆண்டவர் என் சகோதரி, எங்கள் தம்பி, தங்கச்சி, எங்கள் அம்மா எல்லாம் அவங்க தான் எனக்கு சொத்தை. அவங்களும் ஆண்டவரும் ஊழியக்கார ஐயாவும் ஆண்டவரும். இந்த 5 பேரும் தான் என்னோடு இன்னைக்கு நிற்க வச்சுக்கிறது தான். எங்கள் அம்மா அதிகமாக சொல்லாங்க, அடுத்தவங்களுக்கு பசின்னா கொடுக்கணும், பார்க்கணும், ஒரு தீமையாக போகக்கூடாது, நன்மை தான் செய்யணும் அப்படின்வாங்க. அந்த நன்மை தான் ஒன்றுமே கிடையாது, நிர்பராதி தான். ஆனால் மனசு சுத்தமாக இருக்கிறோன்னு சொல்லி கடவுள் அறிந்தார். அதுதான் எங்கிருந்து இந்த அப்பு வளர்ந்தாருன்னு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லியிருந்தேன் 4 பேருக்கு உதவி பண்ணோம். அது எங்கிருந்து வந்தது? இதுதான். அதனால தான் நாங்கள் நல்லா இருக்கிறோம். எந்த நோய் நொடியும் இல்லாமல் நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணம், எங்கள் வீடை தேடி வந்தா எங்களை இருதோ இல்லையோ குண்டாவோட தூக்கி குத்துருவோம். அது மாதிரி இன்னைக்கு பெரிய பெரிய குண்டாவாக எங்களுக்கு கடவுள் குத்துருக்காரு. அந்த சின்ன குண்டால ஒரு பிடி சாப்பாடு குத்தோம், இன்னைக்கு பெரிய பெரிய குண்டா எங்களுக்கு கடவுள் குத்து மக்களுக்கு சாப்பாடு போட வச்சிருக்காரு. அதுக்கு எங்கள் அம்மாவுக்கும் நன்றி, பெற்றதுக்கு என்னை தேடி வர மக்களுக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக பெரிய லெவலில் பண்ணிங்கன்னா, சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெரிய லெவலில் எல்லாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ கண்டிப்பா வந்துட்டு உங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பசங்களை பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் எப்படி மீண்டு வந்தீங்க? எந்தெந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நீங்க உங்களுக்கு இருந்தது? அதான் இப்போ சொல்கிறேன்னே, எங்கள் தம்பி, எங்கள் அம்மா, தங்கச்சி ஒரே மனசு தான். ₹1 கூட மறைக்க மாட்டோம், உண்மையாகவே பேசுவோம். ₹1 இதாக இருக்குது, இந்த ₹1 இருக்குது. அதே மாதிரி தான் பசங்களும் அப்படி தான். 2 பையனுமே பட்டுன்னு டக்குன்னு எதுவும் மனசில் வைக்காது பேசுவாங்க. ₹1 மறைக்காத பேசுவோம். நீ கேட்டேன்னா கூட ஓப்பனாக பேசுவாங்க. அப்படிதான். இந்த ஒளிச்சு வைக்கிறது மறைச்சின்றதெல்லாம் கிடையாது. ஓப்பனாக பேசுறது தான் உண்மையாக வர வார்த்தை. உண்மை உள்ளவன் பாக்கியவான்னு சொல்ற மாதிரி ஒரே மனசு தான் வார்த்தை, வேற ஒன்றும் இல்லைப்பா. ரொம்ப நன்றி. உங்க பையனுக்கு இதை வாழ்த்து சொல்லிடுங்க, இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. நான் ஆண்டுக்கு நன்றி சொல்றேன்பா. ஒரு புடியா சாப்பாடு செய்யும் போது எடுத்து வாயில வச்சேன்னா நான் அப்போ உண்மையாக உள்ள அழுவேன். அப்பா இது நீ தான் செய்யற, அது ஒரு பழத்துல இறங்குன்னு சொன்னா நம்பிக்கை இருக்க ப்ரோ. அந்த மாதிரி ஆண்டவர் நம்பிக்கை எனக்கும். ஆமா, என்னோட நம்பிக்கை இவங்களாம் தான். இவங்களால தான் நம்ம வரோம். அதனால கடவுள் யாரு? அம்மாவோ, 2வது கடவுள் யாரு? என் மனைவி. இப்போ வந்துட்டு அண்ணன் ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காரு. அதுக்கான சப்போர்ட்டும் நீங்க தான் சொல்லியிருக்காரு. இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காரு, இவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க, கடை போயிட்டே இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னோட சப்போர்ட்னால மட்டும் இல்லை, அவரோட உழைப்பு தான் அது. ஏன்னா எல்லாருமே நம்மளை ஒதுக்கும் போது அவர் தனியா நின்று பண்ணியிருக்காரு. வந்துட்டு அண்ணன் வந்துட்டு இன்னொரு விஷயம் சொன்னாரு, லைக் வந்துட்டு என்னோட வைஃப் தான் வந்து என்னுடைய அம்மா, அப்பா, அக்கா எல்லாமே அவர் தான். அந்த அந்த எப்படி அது ஸ்டார்ட் ஆச்சு உங்க 2 பேத்துக்குள்ள அந்த இது, இந்த காதல், அந்த எல்லாமே? அது ஸ்கூல் படிக்கும்போது நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தோம். வீட்டில் ப்ராப்ளம்னால கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்குமே என்னை நல்லா பார்த்துட்டு. எங்கள் வீட்டில் எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. இது வரைக்கும் எனக்கு என்ன தேவையோ நான் கேட்கறதுக்கு முன்னாடியே செஞ்சிருவேன். அதனால எனக்கு பெஸ்ட் பார்ட்னர்னா இவங்க மட்டும்தான். ஆனா ஆரம்பத்துல கண்டிப்பா வராதீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து வீட்டுல சப்போர்ட் இல்லாம நீங்க சொல்லிருந்தீங்கல்ல, ரொம்ப ஒரு உச்சக்கட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டு வேணான்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு பயம் ஜாஸ்தி இருந்தாலும் இவர் மேல அந்த நம்பிக்கை தான். பயம்ன்றது எனக்கு இது வரைக்குமே கிடையாது. என்ன நடந்தாலும் இப்போ வரைக்குமே எங்க 2 பேருக்குமே எதை நினைச்சும் பயம் கிடையாது. நம்ம பாத்துக்கலாம், போயிடலாம், முன்னேறி போகலாம், அவ்வளவுதான். கண்டிப்பா 2 பேரும் ஒரு இன்ஸ்பிரேஷனலா ஒரு கப்பல்னே சொல்லலாம். தேங்க்யூ சோ மச். நீங்க 2 பேரும் நல்லா இன்னும் நிறைய உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன். குமார்ன்றல அந்த கொக்கி குமார் இவன் தான் என் அன்பு தம்பி. வார்த்தையால சொல்ல முடியாது, அந்த வார்த்தையை வந்து நான் காட்டுறேன். கண்டிப்பா சும்மா கேமராக நான் உள்ள உண்மையாலே சொல்றேன், என் தம்பி அவன். ஏன்னா இன்னைக்கு இந்த அளவு இருக்கிறேன்னா அதுக்கு என் மனைவி மட்டும் காரணம் கிடையாது, இவனை தான் காரணம். இவன் சின்ன பையன்லாம் கிடையாது, என் தம்பி. இவன் காலில் விடுறதுக்கு நான் வயசு கீசுலாம் கிடையாது. உண்மையிலே இவன் காலில் நான் என் தம்பி அவன். சரிங்களா? என் தம்பி. பீகார்ல இருந்து வந்து மொழி வேறையா இருந்தாலும் அந்த ஹிந்தி இந்த இதெல்லாம் நல்லா அப்புறம் பீப் தான் போடுவீங்க, அதை வேணாம். அதனால என் தம்பி அவன். அதனால இவனை வந்து எங்கேயும் நான் கொண்டு போவேன், என் கூடயே இருந்தானா. அவ்வளோதான். நான் இதுக்கு வேற எதுவும் இல்லை.
ஒன்று பண்ணேன், அதுவே இவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணனை பற்றி. அதே மாதிரி அண்ணன் நான் உனக்கு சொன்னது நடக்குமா நடக்காதா? நடக்கும், எல்லாமே நடக்கும். எல்லாமே சொல்லாங்க, அதுக்கு முன்னாடி எல்லாமே நடக்குது. இன்னும் சொல்றாங்க, எல்லாமே நடக்கும் 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 நடக்கும். 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், நிறைய விஷயங்கள் செய்யணும், இன்னும் நிறைய வளரணும். ஆமா, நிறைய விளையாடணும். Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.